ஷே, என்ன போர் அடிக்குதே. அம்மா அம்மா, நான் வேணா கமலா விட்ட போயிட்டு வரவாம்மா? சரி திவ்யா, நீ கமலா விட்ட போயிட்டு வா. ஆனால் எக்காரணம் கொண்டும் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது, சரியாம்மா? அம்மா ஏன் காட்டுக்குள்ளே போவேனான்னு சொல்கிறா? அப்படி அங்கே என்ன இருக்கு? என்ன திவ்யா, புரிஞ்சுதா? காட்டுக்குள்ளே மட்டும் போகக்கூடாது. சரி சரிம்மா, நான் காட்டுக்குள்ளே எல்லாம் போக மாட்டேன். ஹே திவ்யா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, என்ன வந்ததுல இருந்து எதுவுமே பேசுறா இல்ல, அமைதியாவே இருக்காள், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை கமலா, எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த காட்டுக்குள்ளே எல்லாம் போகக்கூடாதுன்னு. ஆனால் நான் போக போகிறேன். நீ வாரியா என் கூட? நாம போவோம். அந்த காட்டுக்குள்ளையா? அந்த காட்டுக்குள்ள நான் வரமாட்டேன். அங்கே உண்மையிலுமே பூதம் இருக்கு. நான் வரமாட்டேன், நீயும் அங்கே போகாத. உன்ன மாதிரியெல்லாம் நான் பயந்த கொள்ளி கிடையாது. நான் போய் பார்க்கத்தான் போகிறேன். ஐயோ, சொன்னா கேளு, அங்கெல்லாம் போகாத, அது ஆபத்தானது. சொன்னா கேளு, போகாத. அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு இவங்க எல்லாம் பயப்படுறாங்களோ எனக்கு தெரியாது. சும்மா எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டு அது செய்யாத இது செய்யாதன்னு. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். எனக்கு இன்னைக்கு விருந்து. என்ன சத்தம்? ஐயோ பூதம், என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்க. ஐயோ, இந்த காட்டுக்குள்ள உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. நான் உன்னை கொல்ல போறேன். இவளை கொல்லாம இவங்க அம்மா அப்பா நண்பர்கள் எல்லாரையும் இந்த காட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்னா என் நண்பர்கள் எல்லாரையும் எழுப்பிடுவேன். அப்புறம் இந்த கிராமத்துக்குள்ளேயே போய் இவர்கள் எல்லாரையும் சாப்பிடலாம். இந்த உடம்புக்குள்ள நான் வந்துட்டேன். இனி இவங்க எல்லாரையும் நான் இந்த காட்டுக்கு கொண்டு வந்து அழிக்க போறேன். நாங்க பரவ போறோம். வித்யா, உன்னைத்தான் இந்த காட்டுக்கு வர வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வந்த? அம்மா, நான் வழி தெரியாம வந்துட்டேம்மா, இனிமேல் வர மாட்டேம்மா. வா கெரியா, வீட்டுக்கு போலாம். உங்க எல்லாரையும் இந்த காட்டுக்கு கொண்டு வந்து நான் சாப்பிட போறேன். நான் இப்ப காட்டுக்கு போய் என் மற்ற நண்பர்கள்ட்ட சொல்லணும், நான் இப்படி உங்களுக்கான உடம்ப கொண்டு வர போறேன், தயாரா இருங்கன்னு. அப்பதான் அவங்க எல்லா சடங்குகளும் செஞ்சு தயாரா இருப்பாங்க. நான் இப்பவே காட்டுக்கு போறேன். எங்க போயிருப்பா என் பொண்ணு? இவளை காணலையே, எங்க போயிருப்பா? கடவுளே, எனக்கு இது சரியாவே படலையே. அந்த காட்டுக்கு போய் வந்ததுல அவள் வித்தியாசமா நடந்து கொள்றாள். எங்க போயிருப்பா? ஒருவேளை அந்த காட்டுக்கு போயிருப்பாளா? நான் உங்க எல்லாரையும் விடுதலை பண்றதுக்காக உங்க உடம்புகளை கொண்டு சீக்கிரமா வருவேன். சடங்குக்கு ரெடி ஆயிருங்க. சீக்கிரம் எங்களுக்கான உடம்புகளை கொண்டு வா. அச்சச்சோ, இந்த காட்டு பேய்கிட்ட என் பொண்ணு மாட்டிக்கிட்டாளா? நான் எப்படியாவது அவளை காப்பாற்றணும். அதுக்கு நான் கண்டிப்பாக நடிச்சாகணும். சரி செல்லமே, எதுக்காக இங்க வந்த? சரி சரி, ஒன்றுக்கும் பயப்படாத. ஏதோ தூக்கு கலக்கத்தில் வந்திருப்ப. வா, அம்மா வீட்டை கூட்டிட்டு போயிடுறேன். நல்ல காலம். என் திட்டங்கள் எதுவுமே இவளுக்கு தெரியல. அம்மா, நான் இங்க எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியலம்மா. வாங்கம்மா, வீட்டை போவோம். வாம்மா, நாங்க வீட்டை போவோம், ஒன்றுக்கும் யோசிக்காத. இவ எதுக்கு என்ன இங்க இப்ப கூட்டிட்டு வந்தா? சுவாமி, என் பொண்ணு அந்த காட்டு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டா சுவாமி. அவளை எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தி தரணும். தயவு செய்து உதவி பண்ணுங்க. என்னால இந்த இடத்தை விட்டு நகரவே முடியல. என்னாச்சு எனக்கு? உன் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு எனக்கு வாங்கிட்டு உன் பிள்ளைய நான் காப்பாத்தி தரேன். அவளை எப்படியாவது என்னிட திருப்பி தந்துருங்க. எனக்கு தெரியும் உன் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு யாரு காரணம்? நான் எப்படி இங்க வந்தேன்? இவர் ரொம்ப பயங்கரமான சாமியாரா இருக்கிறார்.
சுபா சாசி சாசி ஷா சுபா சாசி சாசி ஷா சுபா சாசி சாசி ஷா ஓம் சுபா சாசி அந்த சாசி ஷா மந்திரத்தை சுபா சாசி சாசி ஷா அந்த ஓம் மந்திரத்தை நிறுத்துன்னு சொன்ன நிறுத்து அந்த மந்திரத்தை நிறுத்து சொல்லாத நான் தான் காட்டு பேய், உங்க யாரையும் உசுரோட விட மாட்டேன். என்னை யாராலையும் அழிக்க முடியாது. ஏன் மந்திரவாதி, உன்னாலையும் தான். என் பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க சாமி. ஏய் ஆட்டுப்பையே, மந்திரத்துக்கு முன்னால உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. நிறுத்து நிறுத்து, அந்த மந்திரத்தை சொல்லாத. போயிடுவே. ரொம்ப நன்றி சாமி, என் பொண்ணை என்கிட்ட திருப்பி தந்ததுக்கு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க அப்பவே சொன்னதை கேட்டு நான் அந்த காட்டுக்கு போகாம இருந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. உங்க சொல்ல கேட்காது என்னோட தப்பு தாம்மா. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன். இனி ஆட்டு பக்கம் போகாத குழந்தை. இந்த சிவபக்தியில் இருந்தபடியா உன்னை காப்பாத்திட்டேன். இல்லை என்ற உனக்கு என்ன ஆயிருக்கு? அம்மான்ற சொல்ல கேட்டு நடக்கிறதா ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு.